ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக அதுவும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சமோசாவை எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சமோசா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி போட்டு ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சமோசாக்கான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதால நமக்கு அந்த கலர் கிடைக்கும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதால. இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடுறேன். இப்போது நம்ம அரை மணி நேரம் போல் ஊறி வச்ச அந்த சமோசா மாவை எடுத்து உருட்டிக்கலாம். இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மாவை உருட்டி எடுத்துக்கலாம். மாவு நீங்கள் சப்பாத்தி மாதிரிலாம் உருட்டணும்னு அவசியம் இல்லை. நீட்டாக ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பீஸை எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். வாட்டர் அப்ளை பண்ணி இப்போ இந்த மாவு லைட்டாக கோன் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கோன் ஷேப்பில் இருக்க மாவில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் ஆட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சா அந்த மசாலா பொருட்களை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி போட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சமோசா ஷேப் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பிசைஞ்சு சமோசாவாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள். ஆயில் பொரிஞ்சிடுச்சு. ஹீட் ஆகிடுச்சுன்னா அதில் நம்ம சமோசாஸ் எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சமோசாஸ் எல்லாம் ஒரு சைடு திருப்பி போடுங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, சமோசாஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சமோசா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.